Hi friends, welcome to State Tech Command. இன்னைக்கு நம்ம சேனல்ல DDL Commands, SQL DDL Commands பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு டுடோரியலில் சொல்லியிருக்கேன் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, ட்ரங்கேட் பண்ணுறது, ரீநேம் கமெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா DDL கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறவாங்க. க்ரியேட் கமாண்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் ஒரு டேபிள், இல்லைனா ஒரு இண்டெக்ஸ், ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு வியூஸ், ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், டேட்டாபேஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கிரியேட் அப்படின்றது வந்து DDL கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கிரியேட் டேபிள் எம்ப்ளாயிஸ், சரிங்களா? எம்ப்ளாயிஸில் எம்ப்ளாய் ஐடி இன்டிஜர், அப்புறம் எம்ப்ளாய் ஃபர்ஸ்ட் நேம் வேர் ஆஃப் 50, last name வேர் ஆஃப் 50. டேட்டா டைப் பற்றி உங்களுக்கு நான் போன வீடியோட டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ கூட பார்க்கலாம். இப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், டேட், இந்த மாதிரி நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் வந்து க்ரியேட் டேபிளோட கமாண்ட். இப்போது வந்து நம்ம க்ரியேட் கமாண்ட் பேஸ் பண்ணி டேபிள் க்ரியேட் பண்ணலாம், டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் டேட்டாபேஸ், இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்வாய்ஸ் டேட்டாபேஸ், இன்வாய்ஸ் பேரோல், பேரோல் டிபின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது யூஸ் வேறு ஒரு டிபி வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதில் ஒரு டேபிளும் க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேபிள் க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த டேபிளில் நான் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணல. சரிங்களா? இப்போ நான் வந்து மேனுவலாக வந்து நான் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் இண்டெக்ஸ், நம்மளே இண்டெக்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இண்டெக்ஸ் நேம் வந்து லாஸ்ட் நேம் பேஸ் பண்ணி நான் வந்து இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இது வந்து இண்டெக்ஸோட சின்டாக்ஸ். க்ரியேட் இண்டெக்ஸ், நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இண்டெக்ஸோட நேம். சரிங்களா? இண்டெக்ஸ் நேம் கொடுத்துட்டு எந்த டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ எம்ப்ளாயிஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலம் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஆனில் அப்படியே க்ரியேட் பண்ணலாம். இதுதான் சின்டாக்ஸ். சரிங்களா? இது க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிட்ருக்கும், ஒரு நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுதான் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுற கமாண்டு. சரிங்களா? அடுத்தது வந்து இண்டெக்ஸ் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டேபிளுடைய
இப்போ நம்ம ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் நேம் பேஸ் பண்ணி என்னுடைய டேட்டா வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வரும், பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு தான் வந்து நம்ம இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இண்டெக்ஸ் தனியாக வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா, இண்டெக்ஸ் டீட்டெயிலான இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா, இண்டெக்ஸ்னால் என்ன, கிளஸ்டர் இண்டெக்ஸ்னு இருக்குது, நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ்னு இருக்குது. சரிங்களா, அதோட டீட்டெயில் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் கமாண்ட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது நம்மள்கிட்ட. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SQLல நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் தான் இருக்குது, ஒரு 4 காலம் தான் இருக்குது. இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த ஸ்கீமா வந்து இந்த வந்து மாற்றணும், அதாவது இன்னொரு காலம் வந்து ஆட் பண்ணணும். அப்போ வந்து ஆல்டர் டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயீஸ் கொடுத்துட்டு ஆடு ஏதாவது ஒரு காலம் ஆட் பண்ணணும்னா ஆடுன்னு கொடுக்கணும். ஆடுன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் இல்லைனா மொபைல் நம்பர் வேர் கேர் ஆஃப் 10 இப்படி நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, இப்படி கொடுத்துட்டு நீங்கள் FI கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரும் வந்துருச்சு. சரிங்களா, இப்போ ஏதாவது ஒரு லென்த்து சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பரோட லென்த்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லென்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து இங்கே 10ன்னு இருக்கிறது 12ன்னு மாற்றலாம். ஆனால் இந்த கமாண்ட் அப்படியே மாற்ற முடியாது, அதுக்கு இங்கே ஆல்டர் கொடுக்கணும். ஆல்டர், சரிங்களா, அப்படி கொடுத்துட்டு தான் உங்களால் நம்ம கமாண்டை இது பண்ண முடியும். சரிங்களா, ஆல்டர் காலம். இப்போ நான் இதோட 12ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 அப்படின்னு மாறி இருக்கும். பாருங்கள், 12ன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், ஏன்னா நம்ம எடுத்த உடனே அப்படி மாற்றிட முடியாது. அதுக்காக தான் இந்த இது கொடுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்னென்னா நம்ம வந்து ஒரு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற போது ஓகே, ஆனால் அது டிக்ரீஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது டேட்டா வந்து அக்காமடேட் பண்ணாது. சரிங்களா, இப்போ நான் ஏற்கனவே 10 வச்சு க்ரியேட் பண்ணினேன், இப்போ 12ன்னு மாற்றுறேன். அப்போ 12ன்னு மாற்றும் போது எனக்கு ஓகே, நான் டேட்டா இதில் நிறைய இருக்குது. சரிங்களா, இப்போ நான் வந்து 10க்கு 10 நம்பரை இன்சர்ட் பண்ணிட்டேன், ஆனால் அது 9ஆக மாற்ற முடியாது, ஏன்னா ஆல்ரெடி என்னோடய டேட்டாவில் 10 இருக்குது. அப்போ நான் டேட்டாவை போய் ஆல்ட்ரு பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அப்போ அதுதான் டேட்டா லாஸ். சரிங்களா, நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா, இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். இண்டெக்ஸையும் ட்ரா பண்ணிட்டு தான் இந்த கமாண்டை வந்து உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணும்போது தெளிவாக வந்து இந்த டேட்டா டைப் வந்து என்ன வச்சுருக்கணும், எவ்வளோ சைஸ் இருக்கணும், என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணணும். ஆல்ட்ரு பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, இப்போ இது வந்து ட்ராப் கமாண்ட். இதில் வந்து அடுத்ததாக இருக்கிறது ட்ராப் கமாண்ட். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, டேபிள், இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள்லாம் பண்ண பார்த்தீங்களா. இப்போ இது எல்லாமே வந்து நான் வந்து ட்ராப் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ வந்து ட்ராப் இண்டெக்ஸ் நேம் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து ட்ராப் கமெண்ட். இப்போ நான் வந்து இங்கே பாருங்களேன், இங்கே வந்து இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். இதோ இங்கே ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகிருக்குங்களா. இப்போ நான் ட்ராப் பண்ணேன்னா எனக்கு ட்ராப் ஆகிடும். டேபிள் நேம் சொல்லுது. சரிங்களா, எந்த டேபிளில் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். எம்ப்ளாயீஸ் பாருங்கள், ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு டேபிள் காமிக்கிறேன், அந்த இண்டெக்ஸ் இருக்காது, போயிடுச்சு. இதுதான் வந்து ட்ராப்ன்றது நம்மளுடைய ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறது. அது வந்து டேட்டாபேஸாக இருக்கலாம், இல்லை டேபிளாக இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸாக இருக்கலாம், வியூஸாக இருக்கலாம், ஸ்டோர் ப்ரொசீஜராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து ட்ராப் டேபிள் நேம்னு கொடுத்தனா எனக்கு டேபிளே ட்ராப் ஆகிடும். சரிங்களா, அடுத்தது ட்ராப் டேட்டாபேஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா பேரோல் நேம் இப்படி கொடுத்தனா எனக்கு டேட்டாபேஸே ட்ராப் ஆகிடும். இப்போ இது கரண்ட்லி யூஸ்ன்னு இருக்குது. சரிங்களா, யூஸ் மாஸ்டர்
பாருங்கள் இந்த டேட்டாபேஸே போயிடுச்சு. இப்படி ஒரு டேட்டாபேஸே இல்லை பாருங்கள், போயிடுச்சு. சரிங்களா, இதுதான் வந்து ட்ராப். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன். சரிங்களா, இதில் 2 டேட்டா இருக்குது. எனக்கு இந்த டேட்டாவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டெலீட் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் எனக்கு என்டையர் டேபிள் இருக்க டேட்டாவும் டெலீட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரங்கேட் டேபிள் நேம். இப்படி கொடுக்கும்போது உங்களுடைய டேட்டா எல்லாமே ட்ரங்கேட் ஆகிடும். பாருங்கள், எந்த டேட்டாவுமே இல்லை. ஒரு டேபிள் இருக்க எல்லா ரோவையும் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து டெலீட் ஆகிடும். சாரி, அதே சமயத்தில் உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அந்த ஸ்பேஸை வந்து அன்யூஸ் ஸ்பேஸாக இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், extent of the table deallocation. The result of the operation quickly removes all data from table. எல்லா டேட்டாவெல்லாம் டெலிட் பண்ணி விட்ருவோம் இந்த கமாண்ட். சரிங்களா, அடுத்தது வந்து ரீநேம் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவீங்களா, அதை நான் வந்து வேறு டேபிள் நான் க்ரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணும்போது எம்ப்ளாயீஸ்ன்னு வச்சுட்டேன். ஆனால் அது எம்ப்ளாயீஸ் இல்லை ஸ்டாஃப்னு நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்குது. சரிங்களா, இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி சரிங்களா, இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஓல்டு நேம் நியூ நேம் இங்கே வருது பாருங்கள், ஆப்ஜெக்ட் நேம் நியூ நேம் அதுங்களா, இது ஓல்டு நேம். இப்போ நான் ஓல்டு நேம் வந்து எம்ப்ளாயீஸ், நியூ நேம் வந்து ஸ்டாஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய டேபிள் வந்து ரீநேம் ஆகிடும். இது பாருங்கள், ரீநேம் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ இது இந்த டேபிளே இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரோட ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு மாறிட்டு இருக்கும். ஸ்டாஃப்ஸ்னு மாறிடுச்சு பாருங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேஞ்சிங் எனி பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நேம் குட் பிரேக் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர்லாம் மாறாது, நீங்கள் தான் போய் மேனுவலாக மாற்றிக்கணும். சரிங்களா, ஃபங்க்ஷன் ஸ்டோர் ப்ரொசீஜர் ஏதாவது நீங்கள் இந்த டேபிள் நேம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் மேனுவலாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து கமெண்ட்ஸ் அப்படின்றது சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ்னு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து இந்த கொரி வந்து இந்த எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகாது. சரிங்களா, இப்போ நான் இது எக்ஸிக்யூட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகாது. பாருங்கள், ஸ்டாஃப்னு மாற்றிட்டுவோம். சரிங்களா, இப்போ நான் இதை ட்ரங்கேட் பண்ணாலும் எனக்கு ட்ரங்கேட் ஆகாது. நான் எவ்வளோ வாட்டி கொடுத்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். இருக்கு பாருங்கள், என்னென்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இது பேர் சிங்கிள் லைன் கமாண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா, இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட கொடுத்துக்கலாம், ஸ்டாஃப் டேபிள் டேட்டா ட்ரங்கேட் இந்த மாதிரி கொடுத்துட்டு எதுக்காக இந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இதை கொடுக்கலாம். சரிங்களா, இது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட். இதே வந்து மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னா இன்சர்ட் பண்ணும்போது இந்த 2 லைனை இன்சர்ட் பண்ணாதீங்க,
இந்த மாதிரினா இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. SQL சர்வர் வந்து இந்த 2 லைனையும் ஸ்கிப் பண்ணி விட்ரும். சரிங்களா? இப்போ நான் 3 லைன் இதில் எல்லாமே ரன் பண்ணாலும் எனக்கு இந்த இது மட்டும் தான் ரன் ஆகுது. சரிங்களா? இதுதான் வந்து மல்டி லைன் கமெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.